இந்த 6 பெண்களையும் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்னா நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்சாகணும் இல்லையா? உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கே இந்த கல்யாணத்தை நான் இதுதான் தீரணும். அக்கா, அதுக்கு வேற என்னமோ செய்துக்கலாக்கா. நான் எப்படியோ படிச்சுக்கிறேன். முடியாது. நான் படிச்சு காட்டணும் இல்லையா? உலகம் தெரியாம பேசாதே, ஒண்ணும் முடியாது. வாரம் கொடுத்தா சரியா போச்சா? அதுக்கு முந்தின வாரம் அவிட டைப் பண்ண டைப் ரைட்டிங் கூலி கூட உங்களுக்கு கிடையாது. ஆனா என் பாக்கி தான் கொடுக்கல, நான் மெதுவா வாங்கிக்கிறேன். அந்த டைப்பிஸ்ட் என் உயிரே வாங்கிட்டு இருக்காரு ஐயா. அந்த 20 ரூபீஸ் டான் தூக்கி வைக்க கூடாது சார். நான் 20 ரூபீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அது இல்லையா, அதுக்கப்புறம் சார் 2 பாயிண்ட் மாத்தி சொன்னார் அந்த ரீடைப் கூலி. இது என்னப்பா இங்கே பெரிய சிக்கலா இருக்கு? இது என்ன டைம்? இது என்ன டைம்னு கேட்கறேன். கேஸ் மும்மரமா நடந்து முடிய போற டைம். இந்த நேரத்துல பணத்தை மைண்ட்ல வச்சு கோர்ட்ல பேசினா பாயிண்ட்களை விட்டுருப்பா. அப்புறம் கேஸ் என்ன ஆகுது? எப்படியாவது ட்ரை பண்ணி 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். இப்ப கேஸ் எப்படி நடந்துச்சு? அதான் சொன்னேனப்பா, ஆப்போசிட் சைடு வெரி வெரி ஸ்ட்ராங், ஓ சைடு பாயிண்ட்கள்லாம் வீக்கா இருக்கு. பாயிண்ட்களை எடுத்து நான் பேசக்கூடிய முறையில, அதாவது என் பேச்சு திறமையில தான் இருக்கு உன் கேஸ் ஜெயிக்கிறது. என்னமோ நான் உங்களை தான் சார் கடவுளை போல நம்பி இருக்கிறேன். இது உங்களுடைய சொந்த கேஸ் போல நினைச்சேன். சொந்த கேஸுக்கும் ஃபீஸ் உண்டு, பணத்தோட வா. சரி சார். ஏன் சார் கேஸ் அந்த ஆள் பக்கம் வீக்காதான் இருக்கு? யார் சொன்ன? இப்ப நீங்க அவங்க சொன்னீங்களே. அடா, அவங்கிட்ட பணத்தை நான் அப்படி வாங்குறதுக்காக சொன்னப்பா. கேஸ் அவன் பக்கம் தான் ஸ்ட்ராங், நிச்சயமா அவன் தான் ஜெயிப்பான். அட, கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு நான் அவன் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏயா, திருவண்ணாமலை கோவில சோழ பிரம்மதியை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறியா? பொண்ணை காணுமே. நான் தான் அப்பவே சொன்னேனுங்களே, அந்த பொண்ணு கரெக்டா 5 மணிக்கு தான் உங்களை இங்க அழைச்சிக்கிட்டு வர சொல்லுச்சு. 4:30 மணிக்கு புறப்பட்டா போதும்னு சொன்னேன். நீங்க 3 மணிக்கே புறப்பட்டு ஊருக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணு தான் என்ன செய்யும், இல்ல நான் தான் என்ன செய்வேன்? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஊடு இருக்கும்போது கோவில்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லிட்டீங்க? வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு சம்மதமா எனக்கு படல. அவங்க சம்மதிச்சாண்டா சம்மதிக்காம பண்ண பொண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்குது இல்ல, சம்மதிக்காமலா உங்களை இங்க வர சொல்லி இருக்கும். கேட்டேன். இந்த பொண்ணு வந்துருச்சுங்க. போயிடு போயிடு போயிடு. இருங்க, அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடுறேன். வாமா வாமா. அம்மா, நான் சொன்னேன் அவரு இவரு பாத்திருக்கேன். பாத்தா நாங்க பாத்துட்டோம். என்ன விஷயம்? சன்னிதானத்துக்கு போய் பேசுவோம். சன்னிதானத்துல சங்கதி பேசுவோம். நம்ம பேச போறது பெரிய விஷயம். ஆமா, அதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணுமேன்னு நினைச்சேன். சாட்சிக்கு என்ன பெரிய விட்டாதார், ராஜாக்கள், செட்டியார்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள கூட விடுறேன். அவங்க எல்லாம் சாட்சி எத்தனை நாளைக்கு சரியா சொல்லுவாங்க என்னால நம்ப முடியும். நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு. ஆமா, அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரி 2 ஒருத்தர் இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் பொதுவா தெய்வ சாட்சியா பேசிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம்.